ஹாய் ஃபுட் லவர்ஸ், மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இது வரைக்கும் நம்ம சேனல் ஆரம்பிச்சதுலேருந்து செவ்வாய், வியாழன், சனி காலையில் 7:30 மார்னிங் நம்ம வீடியோ அப்லோட் பண்றோம். வரப்போற ஆகஸ்ட் மாசம், அதாவது இந்த மாசம் 19ஆம் தேதியிலேருந்து நம்மளோட வீடியோக்கள் எல்லாம் மதியம் 1 மணிக்கு பிராட்காஸ்ட் ஆகும். ஸோ இத்தனை நாள் கொடுத்த ஆதரவை மீண்டும் எங்களுக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையோட வரப்போற ஆகஸ்ட் 19ஆம் தேதியிலேருந்து மதியம் 1 மணிக்கு நம்மளோட வீடியோவை பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மல் நம்மள இந்த குழம்பு தொகையெல்லாம் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பக்கோடா. நார்மலாக பக்கோடா கடலை மாவு, வெங்காயத்தை வச்சு செஞ்சிடலாம். பட் நான் செய்யக்கூடிய இந்த பக்கோடா பச்சை பட்டாணி, நம்ம சொல்ல சுண்டல் பண்ணுவோம்ல, அந்த சுண்டல் பண்ணக்கூடிய பச்சை பட்டாணியை இப்போ அந்த பச்சை பட்டாணியை வச்சு ஒரு பக்கோடா, அட்டகாசமான ரெசிபி. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட தொட்டுன்னு சாப்பிடலாம். 2 நாளைக்கு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த பட்டாணி இருக்கும். டீப் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, ஒரு பச்சை பட்டாணி வச்சு ஒரு பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. என்கிட்ட ஒரு 1/2 கிலோ பச்சை பட்டாணி நான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக நான் தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஊறின பட்டாணி என்கிட்ட தயாராக இருக்குது. ஸோ இந்த நல்லா ஊற வச்ச பட்டாணியை இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி இந்த ஜாலியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது. இந்த பட்டாணியை நான் மிக்சி ஜாரில் போட்டு நம்மளோட பருப்பு சிலுக்கு அரைப்போம்ல, நரன்னு அந்த மாதிரி நான் அரைச்சிக்கிறேன். இந்த பட்டாணியை மிக்சர் ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். நான் 2-3 வாட்டியாக அரைச்சிக்கிறேன். மொத்தமாக போட்டு டம்ப் பண்ணாமல் 2-3 வாட்டி அரைச்சிட்டு நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். நான் ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். இது பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியே விடாமல் குறன்னு ஒரு பேட்ச் போட்டிருக்கேன். எல்லா பேட்ச் போட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இந்த பட்டாணியை இந்த மாதிரி குறன்னு தண்ணியே விடாமல் அரைச்சிருக்கேன். இப்போது இது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். இதே மிக்சர் ஜாரில் பெருசாக 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் ஜீரகம், சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், இது கூடவே ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 5 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 5 சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இதை நல்லா குறன்னு அரைச்சிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். ஸோ மிக்சியில் பச்சை மிளகாய், பட்டை, தனியா, ஜீரகம் இந்த மாதிரி அரைச்சிட்டேன். அரைச்சதை இதில் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு ரவையாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ இதுலேயே பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, 2 வெங்காயம் நல்ல ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அந்த வெங்காயம், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்ல டைட்டாகும், தண்ணி அம்சமே இல்லாமல். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் இருக்கட்டும். நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிடும். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சுடட்டும். நம்மளோட எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. இந்த பக்கோடா மாவு இருக்குல்ல, நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு அப்படியே எடுத்து அப்படியே போடுங்க. போட்டுட்டு கலராது. ஃப்ளேமை லோ பண்ணு, லோ டு மீடியம் கொண்டு போயிடு. ஃப்ளேம் லோ டு மீடியம் இருக்கட்டும். 2 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாது. நல்ல டார்க் ப்ரௌனா கிறிஸ்பா எடுக்கணும். போட்டோன்னா 2 to 3 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மெதுவா கரண்டி போட்டு
ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அந்த தனியா ஃப்ளேவர், அந்த பட்டை லவங்கம் ரொம்ப அருமையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் நம்ம பக்கோடா இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு பக்கோடா. இன்னும் கூட கொஞ்சம் கலர் டார்க் ப்ரௌன் ஆட்டும். கொஞ்சம் இந்த சலசலப்பு கொஞ்சம் அடங்கட்டும். இந்த சலசலப்பு அடங்கினாலே நல்லா வெந்திருத்துன்னு அர்த்தம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இந்த கலர் வந்த உடனே எடுத்துருங்க. எண்ணெய் குடிக்காது. எண்ணெய் நல்ல காய்ச்சல் இருக்கட்டும். எண்ணெய் நல்ல காய்ச்சல் இருக்கும்போது போடுங்க. போட்டுட்டு லோ கொஞ்சம் மீடியம்க்கு கொண்டு போங்க. அப்புறமா மறுபடியும் ரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டேன். அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். அடுத்த பேட்ச் போடுறேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா கொதிக்குது. நான் ஃப்ளேமை ஸ்லோ பண்ணிக்கிறேன். அப்படியே கொஞ்சமாக எடுத்துட்டு அப்படி கிளி 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 போட்டிங்கன்னா போதும். போட்டு 2-3 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ எடுத்து நல்லா பரட்டி விடுங்க. பார்த்தீங்களா? எடுத்துருக்கோம் பாருங்க. ஒரு பிட்டு எண்ணெய் கூட குடிக்காது. அதே நேரத்தில் சத்தம் கேட்குதா? அந்த அளவுக்கு கிறிஸ்பா இருக்கும். சலசலப்பு நல்லா அடங்கில் வருது. இந்த ஸ்டேஜில் இதையும் எடுத்துருவோம். நமக்கு வேணுங்கிற கலரும் வந்துடுத்து. நல்லா எடுத்துருவோம். கிட்டத்தட்ட இந்த போர்ஷன் செஞ்சீங்கன்னா, நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா 2-3 நாளைக்கு வச்சுக்கலாம். ப்ரொவைடட் நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து. ஆனால் ஒரு 4 பேர் இருக்கிற வீட்டில் இந்த போர்ஷன் ஒரு டிவி படம் பார்க்கறதுக்கு போட்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா படம் முடியும் போது இதுவும் காலி ஆகிடும். நம்மளோட பச்சை பட்டாணி வச்சு செஞ்ச ஒரு பக்கோடா, ஆனியன் பக்கோடா, பச்சை பட்டாணி ஆனியன் பக்கோடா தயார். கடைசி பேட்ச் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு, சும்மா ஜஸ்ட்டு கார்னிஷிங்காக ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். எடுத்து மேலே போட்டுருவோம். நம்மளோட பட்டாணி வச்சு செஞ்ச ஒரு பக்கோடா தயார். நம்ம பட்டாணி பருப்பு வச்சு செஞ்ச ஒரு பக்கோடா, ஆனியன் பக்கோடா, அட்டகாசமான ரெசிபி. சாரத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் போட்டு எப்படி செஞ்சோம் அதே மாதிரி செய்யுங்க. எனக்கு கிடச்சது எக்ஸ்ட்ரா ரிசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். நம்ம லக்ஷ்போஜனா சேனலுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காகவும் பிகினர்ஸ் இன்க்ரீடியன்ஸை பார்த்து சமைக்கிறதுக்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பர்சன் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். Lakshman signing off from Lakshpojana.